ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவலன். இன்றைக்கி மும்பையில் 6வது நாள், 24ஆம் தேதி வந்து 29 ஆச்சு. இன்றைக்கி மஹிம்லேருந்து சர்ச்சு கேட்டு போகிறேன். அங்கே போயிட்டு ஏதாச்சும் நமக்கு பேச கற்றுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அது போக தனுஷ் வந்து அங்கே வந்து நான் தங்குறது ரூம் கேட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து அவன் வந்து தூங்கணும் தான் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு. அதனால பார்ப்போம். இன்றைக்கி எப்படியாச்சும் போன தடவை இந்த தடவை நல்லா பெட்டராக பண்ணணும். முக்கியமாக அந்த வீடியோவும் நல்லா ஹிட் ஆகணும். அது மூலிமா கிரவுண்டுக்கு நல்லா காசு கிடச்சி அடுத்தடுத்து பெரிய லெவலில் கிரவுண்டு ரெடி பண்ணணும். இப்போதைக்கு 10 ரூபாய்க்கு டிக்கெட்டு மஹிம்லேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினை. மித்ததுன்னா பக்கத்து தான் ரூமில் இருந்து. இப்போ நான் மாத்துங்கால இருக்கேன். மாத்துங்கால இருந்து இந்த இது நடந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். இப்போ ட்ரெயின் ஏறி அடுத்து சர்ச் கேட்டில் போய் இறங்க வேண்டியதான். ஆப்லேயே எடுத்துக்கலாமா, கீழே போய் பேசி எடுக்கலாம் பார்த்தா டைம் ஆகும், வரிசையில் நிற்பாங்க. ஸோ அதனால் இப்போ சர்ச் கேட்டுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் இறங்குறது? பிஎம்சி ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் சவுத்து இதுவா இல்லை இதுவான்னு தெரில. எந்த பக்கத்து இறங்குறதுன்னு கேட்போம். चर्च गेट किधर से ट्रेन आएगा? चर्च गेट सेकंड ओके எப்படியோ பேசிட்டேல்ல, அதுவும் வந்துடுது. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. சர்ச் கேட்டுமே கிதர் சே ஆயேகா. சர்ச் கேட் கிதர் சே சர்ச் கேட். முக்கியமாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரெயின் பஸ்ஸில் என்ன ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு போகிற இடத்துல நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி கிடைப்பாங்க அப்படின்னாங்க. எந்த பக்கெட் போகணுன்னு தெரில. எல்லோரும் இந்த பக்கெட் நடக்கிறாங்க, நானும் அதே நாளில் நடக்கிறேன். அவன் பசிக்குது, மணி 1 மணி 1:05 பசிக்குது. இப்போ எதாவது சாப்பிடுவோம். வெளியில் வந்தோடனே வாட்டர் மெலன் வச்சுருக்காங்க. முதல்ல இதை வாங்கி சாப்பிடுவோம். எவ்வளோன்னு தெரில. போய் சாப்பிட்டு அடுத்து பப்பாளியும் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். கொஞ்சம் நேரத்துக்கு பழங்கள் கிடக்கட்டும், ஃபைபர் கிடக்கட்டும். 2 நாளாக சரியாக சாப்பிடல ஃபைபர். கித்தனா 1 பிளேட் வாட்டர் மெலன் 1 பிளேட் 60. இது சர்ச் கேட்டு போல். இது அங்கிட்டு போய் பார்ப்போம். இந்த சைடு பெடஸ்ட்ரியன் வாக்கர். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. நடந்து போயிடுவோம். ஸோ ஊரையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்மளும் நடந்த மாதிரி இருக்கும்ல. ஏன்னா அது இத்தனை ரோடு பிரியுது இந்த இடத்துல. இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி 4 பக்கமும் பில்டிங்காக இருக்குது. ஏதாச்சும் ஒரு பக்கெட்டு காட்டு, எல்லா பக்கெட்டும் காட்டுறேன். நீ கண்ணாடி போட்டுக்குருவான். இந்த கண்ணாடி 100 ரூபா. இது 12,000 13,000 என்னமோ போட்டிருந்தாங்க. 15,000 போட்டிருந்தாங்க. அங்கே கேட்கும்போது 12,000 13,000 இந்த உக்காளி கண்ணாடி. இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டிக்கரை பிரிக்கல, மாற்றலாம் அப்படின்றதுக்காக. இப்பயே போடலப்பா, போய் பார்த்து போடுவோம். இது உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குங்க. இதான் ஏதோ காசுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த சூரியன் என்னால் பார்க்க முடியுது. இப்படியே அந்த கண்ணாடியில் பார்க்க முடியல. இதெல்லாம் நல்லா இருக்குது. இங்கே யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு தான் இந்த கண்ணாடி கூச்சமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது ஒரு விஷயமாகவே கூட பார்க்கல. கிரவுண்டை இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி புல் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாயிலேருந்து 12 லட்ச ரூபா ஆகுமா. சும்மா ஃப்ளாட் பண்ணுறதுக்கே 8 லட்ச ரூபா ஆகும் போல். இந்த மாதிரி வரணும். ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி மரம் வச்சு சுற்றி நம்ம கிரவுண்டை ரெடி பண்ணிடலாம். கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்தில் தான் இருக்கேன். ஆனால் குழப்பமாக இருக்குது. நிறைய இடத்துல ரவுண்டாக வச்சு எந்த பக்கெட்டு போகிறதுன்னு தெரில. அந்த சைடு போயிட்டு இப்போ இந்த சைடு வரேன். இன்றைக்கி முக்கியமாக இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணணும். ஓப்பன் பஸ்ஸு ஒன்று இருக்குமா, அந்த மேலே ஓப்பனாக இருக்கும்ல, சந்தோஷ் ஒன்று படத்தில் ஆசினி அப்படின்பா இல்லை, அந்த பஸ்ஸு. விக்ராந்த் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் கூட்டமாக இருக்காங்க. ஏதோ ஜூஸ் கடை போல். கேட்வே ஆஃப் இந்தியா வந்துட்டேன். இதெல்லாம் படத்துலேயே பார்த்துக்கிட்டு இருந்தது. போகணுன்னு ஆசைப்பட்டது கிடையாது. இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் எதிர்பார்த்த விதமாக எனக்கு அந்த வாரணமாயிரம் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இருக்க பாட்டு, அதுக்கு பின்னாடி இருந்த அந்த சீனு. கேட்வே ஆஃப் இந்தியா, அது பக்கத்தில் தாஜ் ஹோட்டல். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இதில் புதுசாக ஒன்றும் கிடையாது. எனக்கு இது புதுசாக இருக்குது. ஸோ நிறையா கூட்டம், நிறையா ஃபோட்டோ. கொஞ்சம் கூட்டம் குறையட்டும், நம்ம தனியாக ஃபோட்டோ எடுப்போம். இந்த இடத்துக்கு
வர்றதுக்கு 13 கிலோமீட்டர் ஆகுது, 13-14 கிலோமீட்டரு. நம்ம லாங் ரன் 30க்கு மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ இயருக்கு ஒரு செலிப்ரேஷனாக பண்ணிடுவோம். இந்த இடத்துக்கு ஒரு ரவுண்டு வந்து ரன் பண்ணிட்டு போயிடுவோம். சிவகங்கையில் மராத்தான் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்துகிறோம்னு வைங்க. எப்படியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ தங்குறதுக்கு ஹோட்டல் வேணும். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலு, நல்ல ஃபேமஸான ஹோட்டலு நம்ம மராத்தான் வில்லேஜ் நுழைவு வாயிலே இந்த மாதிரி இருக்கணும். இது கேட் ஆஃப் இந்தியாவுக்கு பின்னாடி நிறையா போட் இருக்குது. இந்த போட் எடுத்து நம்ம இதில் ஏறி போய் எங்கே போகணும் அப்படின்னா எலிஃபண்ட் கேவ்ஸ். இதாக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே வந்து ஏறுவோம். சரியா, பசிக்குது. இந்த கடலில் போகும்போது ஹோட்டலில் பிரட்டிடும். அந்த வியாதி வேறு இருக்காடா அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது? வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அவங்கள்ட்ட கொடுத்து. ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். एक फोटो कितना भैया? 50 रुपीज़. 50 for Taj. This one 50, this one 50. Okay. Soft copy, hard copy. Soft copy கிடைக்குமா? ஐயோ தமிழில் வேறு பேசிட்டேன். सॉफ्ट कॉपी दीजिए, हार्ड कॉपी दीजिए. कॉपी हार्ड कॉपी 50. ஓகே ஓகே. வந்ததுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. 6 ஃபோட்டோ. 1 2 3 4 5 से फोटो 300 ₹300. பாருங்க பிரிண்டர் கையிலே வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த விலை கொடுத்து இதை செஞ்சுருக்கேன்னா, நானே எனக்காச்சும் ஒரு நாள் தான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக வேறு எனக்கு நானே தெரியுறேன் இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி 300 ரூபா. भैया एलिफेंट केव्स किधर किधर? उधर से टिकट मिलेगा. उधर से टिकट है 300 रुपये. 300 रुपये. 300 ரூபா கொடுத்து அந்த எலிஃபெண்டா கேவ்ஸ் அந்த இதுக்கு போகணும். அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி போட்டில் போகணும். வருது வருது வருது. खाना शॉप किधर है? हाँ खाना ताज के पीछे जाओ. पीछे नी अपोलो रेस्टोरेंट. ஓகே ठीक है भैया शुक्रिया. ஃபோட்டோஸ்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு. போஸ்ட் போடுறேன் பாருங்கள். இதுக்கு பின்னாடி இருக்கான் கானா ஷாப். கானா பசிக்குது, சாப்பிடணும். அப்புறம் வெளியில் போகிறது. இப்போ நைட்டு வரை இங்கே தான் இருக்க போகிறேன், சுற்ற போகிறேன். ஸோ வெயில் ஓவராக இருக்குது. சாப்பிடுவோம், தலையை சுற்றுது நமக்கு. சுகர் பேஷண்ட்டு. சாப்பிட்லன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆயிரும். சாப்பிட்டுட்டு திருப்பி வருவோம். அது வேணாம், வேறு ஏதாவது சாப்பிடுவோம். பேல்பூரி விற்கிறாங்க. பேல்பூரியெல்லாம் நமக்கு பத்தாது. வேறு ஏதாவது சாப்பிடுவோம். வடைப்பாவு இதான் சொல்லி அனுப்பிச்சாங்க, வடைப்பாவு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ வடைப்பாவு வாங்கி சாப்பிடுவோம். ஏக் வடைப்பாவு. இதுனா वड़ा ले लो, वड़ा ले लो, वड़ा ले लो, वड़ा ले लो. वड़ा ले लो, गरम ले लो, वड़ा ले लो. இதுதான் வடைப்பாவா, சாப்பிட்டு பார்ப்போம். வடைப்பாவு பரவாயில்ல, கொஞ்சம் கனமாக சாப்பிடணும். நமக்கு சோறு சப்பாத்தி கூட ஓகே கிடைக்கும். பார்த்தா கொஞ்சம் ஹோட்டல் தான் போகணும் போல. இப்போ ஏன்னா இங்கே தான் ஹோட்டல்லாம் இருக்குன்னாங்க. இருக்கிற பில்டிங்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 1000-2000 வாங்கிடுவாங்க போலயே மத்தியான சாப்பாடு. பசிக்குது. ஒரு ஹோட்டல் இருக்குது, அப்போலோ ஹோட்டல்னு ஒன்று இருக்குன்னாரு. மனுஷனுக்கு என்னை பார்த்த கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆள் வசதியோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். KFCயில் ஏதாவது சாப்பிட்லாம், ஆனால் அதுவும் பீஸா இது தான் கொடுப்பாங்க. வேறு என்னதான் சாப்பிட்றது? ஏதாவது நல்லா சாப்பிட்ற கடை, சின்ன கடையாக விலை கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கணும். சாப்பிட்ற கடை ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த 300 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுத்ததே இன்ன வரையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. 300 ரூபாய் செலவு பண்ணுறேன்னு. இதில் எங்கிட்ட நான் சாப்பாட்டுக்கு இன்னும் 20 நாளைக்கு மேலே இருக்குது. அப்போலோ கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. இங்கிட்டு கண்டிப்பாக கடை இருக்கும். ஏதோ கடையாக தான் இருக்குது. பக்கத்துலேயே அப்போலோ ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது இந்த ஹோட்டலில் தான் சொல்லியிருப்பார் போல். சார் நான் கூட தப்பாக நினச்சிட்டேன். இருக்குது சாப்பிட்ருவோம். ஹோட்டல் சின்ன ஹோட்டலாக தான் இருக்குது. பா இப்போ தாண்டா கண்ணு தெரியுது. இந்த சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வீக்குப்பா. ஒரு சோறு தேடி பார்த்தேன், சோறில் ஃப்ரைட் ரைஸ் தான் இருந்துச்சு. 170 ரூபா சாப்பிட்டாச்சு. மறுபடியும் இங்கே வந்துட்டேன் நான். கண்ணாடி போட்டுக்கலாம். இப்போ எலிஃபண்ட் கேவ்ஸ்க்கு போக போகிறேன். எலிஃபண்ட் கேவ்ஸில் போயிட்டு
அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பெருசாக ஒன்றும் இல்லைன்னாங்க. அந்த போட்டில் போயிட்டு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வருவோம். இப்போ போட் ஏறி இதுக்கு போயிடுவோம், நம்ம எலிஃபண்டா கேவ்ஸ். ஏற்கனவே ஆள் வரிசையில் நிற்கிறாங்க. चलो एलिफेंट वाला आ गया, एलिफेंट वाला आ गया, जाओ। एक पर्सन पहले तो पैसे चेक कर ले उतना है कि नहीं। चेक कर ले अकाउंट मगर नहीं कटा दोबारा कर। चलो एलिफेंट वाला आ जाओ, एलिफेंट 290 ரூபா 300 ரூபா வாங்கிட்டாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி 300 ரூபா வாங்குறாங்க. நான் சும்மா vlog எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இங்கே வந்துருச்சு வாங்க ஏறுங்க அப்படின்ட்டாங்க. கூட்டமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. நடந்து வரேன். அந்த அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தாச்சு. கடைகளாக தான் இருக்குது, சின்ன சின்ன கடைகளாக இருக்குது. एक टिकट एक दे दो. 5 ரூபா இதுக்குள்ளே போகிறதுக்கு. டோட்டலாக 305 ரூபா. 305 100 200 300 400 500 இதுக்கெல்லாம் வந்து 100 रुपये 200 300 3 1 2 3 சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 1 2 3 100 ஆட் பண்ணிக்கிறணும். 100ன்னு சொல்ல தேவையில்ல, வெறும் 100 रुपयेன்னு சொன்னால் போதும். 2 2 रुपये சாரி 200 300 400 500 600 700 800 900 1000 அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுவரை 300 வரையும் தான் அந்த டிரான்சாக்ஷன் வரையும் பண்ணியிருக்கேன். இது என்ன நம்ம ஊரில் ராமேஸ்வரம் இருக்கும்ல, தெருவெல்லாங்கிற ரோடு கடை, இந்த வரைக்கும் சங்கெல்லாம் இருக்குது. கிலோமீட்டர் கணக்கில் ஓடிட்டு இந்த படி ஏறுறது மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஃபுல்லாக ஆல் அவுட்டா, சுத்தமாக ரெக்கவரி ஆகலை. அப்போ முடியும்டா. என்ன எவ்வளோ தூரண்டா இருக்குது. வந்தாச்சு. இப்போ எந்த சைடு போகிறது இல்லை. இதை பூட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு போகிறதா இல்லை இங்கே கேனான் சைடு போட்டிருக்கு, இந்த சைடு போகிறதான்னு தெரியல. அண்ணா தமிழா அண்ணா, எந்த பக்கெட்டு இது எதுவும் திறக்கலையா? இன்னைக்கு லீவா? ஐயா அது சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு லீவ் அன்னைக்கு எதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னு தெரில. நிறைய பேர் வந்து இப்படி தான் எலிஃபண்டா கேவ்ஸ் பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குறோம் உள்ளே வந்தால். ஏதோ பார்க் இருக்குன்றாங்க. திருப்பி போகுமா வேணாமா, எதாவது இருக்குமா? இங்கே என்ன இருக்குது, எல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. கார்டன் இருக்குன்றாங்க. ஓப்பன் டைம் க்ளோஸ் டைம் போட்டு இதை வச்சுருக்காங்க. ஆத்தாடி மண்டையில் இடிக்குதுடா, இறங்கும் போதே தடுக்குது. இந்த 2 பேர் வராங்க, கேட்போம். गार्डन इधर से गार्डन ये होगा उधर ब्लॉग बनाते क्या आप? हाँ இப்போ கீழே ஒன்றும் இல்லைன்ட்டு இப்போ மேலே போகிறோம். केनान हिल भैया, वो केनान हिल हाँ भैया 2 लैंग्वेज आएगा, हिंदी मराठी 2 हाँ 2 मालूम हाँ. केनान हिल போயிட்டு வரோம். அதில் என்ன இருக்கான்னு பார்ப்போம். அவர்னால ஏற முடியலன்றாரு. பைசா கொடுத்துருக்க ஏறா. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஏதோ உயரமாக இருந்து இந்த ட்ரெயின் ட்ராக்கு, அந்த போட் ஏறின இடம் வந்து இருக்குது, அது கொஞ்சம் தெரியுது. மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை இங்கே. ஓ இதில் தான் ஏறணுமா? ஏறுமா தம்பி? வா நம்ம 2 பேர் வருவோம். நீ ஏறு முன்னாடி, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து சேஃபாக ஏறு. சூப்பர் சூப்பர். ஏன்னா ஒன்றுமே இல்லை இங்கே. மேலே ஏதோ பில்டிங்லாம் காட்டினேன். ஏன்
என்ன பேர்? ஹிதேஷ். கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு பீரங்கி இருக்குது. இங்கே வந்து ஒரு பீரங்கியே கட்டியிருக்காங்க. வந்ததுக்கு இதுதான் ஒர்த்து. இதுதான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது. இந்த இடத்துல யாராவது உள்ளே விழுந்தாங்கன்னு என்னத்துக்காரது. கீழே நான் கூட கெனான் ஹில்லுன்னொன்னே, ஏன்னா ஏதோ அந்த மலைக்கு பேர் அப்படி இருக்கும்னு நினச்சேன். மலையில் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு. உண்மையிலே கெனான், அதாவது பீரங்கியை தூக்கி இங்கே மேலே வச்சுருக்காங்க. தூக்கிலாம் இல்லை, வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து காங்கிரீட்டு போட்டு கடலை வச்சு கட்டி இதை எப்படி தூக்கிட்டு வந்து வச்சாங்கன்னு தெரில. எத்தனை பேர் மக்கள் உழைச்சாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரில. அப்படியே கீழே போனால் பதுங்கு குழியெல்லாம் இருக்குது. உள்ளக்க போகலாம் போல். வந்ததுக்கு ஒன்று பரவாயில்ல, வந்து அப்படியே இதில் போகலாம், அப்படி சுற்றி போகலாம். இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க போல். வந்ததுக்கு இது நல்லா இருக்குது, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. கீழே பசங்க போயிருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். என்னடா இருட்டாக இருக்குது. ஓ, அந்த சைடு வெளியில் வந்துடலாமா? கீழ் வழியாக போய். ஓ, இதை பார்க்கல நான் வரும்போது. வாங்க வாங்க. என்னடா? வா வா, நல்லா இருக்கும். ஹிந்தி தெரியுமா? கன்னடா? இங்கிட்டு வா. ஒன்றும் இல்லைடா, அவ்வளோதான். அந்த வெளிச்சம் தெரியுதுல்ல சின்னதா, அவ்வளோதான். வந்தாச்சு. வந்துச்சா? ஆமாம். ஏறிடுவீங்களா? கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏறுங்க ஏறுங்க, பார்த்து ஒரு ஆளாக ஏறுங்க. ஏய் உனே, சின்னவனை பார்த்து ஏறு. ம், அவ்வளோதான். பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். 6 மணிக்கு போட்டு எடுத்துருவாங்களாம். பிளாஸ்டிக் பாருங்கள், எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குன்னு. இங்கே ஒன்று இருக்குது. 2 பீரங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பீரங்கி, அங்கே ஒரு பீரங்கி. அடி பண்ணி கிளம்பிட்டாங்க எல்லோரும். இருந்து திருப்பி போட்டை பிடிச்சி போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகுது ட்ராவலு. திருப்பி 1 மணி நேரம் ட்ராவல் நினச்சாதான். இந்த ஸ்பீடு போட்டில் எல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அது எவ்வளோ கேட்குறாங்க தெரியல. எப்படி 1000 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். 1000 ரூபா கொடுத்தெல்லாம் போக முடியாது. மணி 6 போகுது, போக 7 மணி ஆயிரும். யூடியூபா இன்ஸ்டாகிராமான்னு கேட்டாங்க. கேட்டு vlog போடுறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி என்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, தேங்க்யூ. हेलो गाइस, नाम क्या है? इमरान. इमरान कुरकुरे प्रोवाइड பண்ணிருக்காரு. थैंक यू. பயமா இருக்கு, கையை கடிச்சிருமோ அப்படின்னு. இப்போதாச்சும் இன்னும் போகுது, 1 மணி நேரம் ஆகும். பின்னாடி தாஜ் ஹோட்டல் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. பின்னாடி இந்தியா கேட்டில் லைட் எதுவும் வைக்கல, ஏதோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு போல். அதனால் நைட்டுக்கு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. வெல்கம் வெல்கம்னு எழுதியிருக்கு.
நான் கேட்டது பொண்ணுங்களா கேட்கவும் பொண்ணுங்களை வந்து எழுதிட்டு போயிட்டான் டாக்ஸிக்காரன். அவன்கிட்ட போய் கேட்போம் என்கிட்டயாச்சும். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு லைட் போட்டிருப்பாங்க போல், சூப்பராக இருக்குது. இப்போ சர்ச்சுகேட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இப்போ மஹிம் போனோம், கேட்டுட்டு ஏறுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூச்சப்படாமல் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அடுத்த தடவையும். ரொம்ப கற்றுக்கிறணுன்னு தான் பார்க்குறேன், ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இவ்வளோ தான் என்னால் இன்னைக்கு முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.